கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தேவ பர்வதத்தில் வந்திருக்கிறோம். ஐயா, தேவனோடு பேசுவதற்காய் நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ஜெபங்களை அவருக்கு தெரியப்படுத்தவும், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும், அவருடைய சத்தத்தை கேட்கவும் அவருடைய பர்வதத்திலே வந்திருக்கிறோம். கிருபாசனத்தண்டையிலே வந்திருக்கிறோம். ஒவ்வொருடைய வேண்டுதலுக்கும், விண்ணப்பங்களுக்கும், ஜபங்களுக்கும் நம்முடைய கர்த்தருடைய செவிகள் திறந்தவைகளாய் இருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அவர் நம்முடைய ஜபங்களை, விண்ணப்பங்களை கேட்கிற ஒரு நல்ல தெய்வமாய் இருக்கிறார். நிச்சயமாக அவைகளுக்கு பதில் கொடுப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். பாருங்கள், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற அற்புதங்களின் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஐயா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில், சிக்கல்கள் நிறைந்த, சிரமங்கள் நிறைந்த, உபத்திரவங்கள் நிறைந்த காலங்களிலே என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவர். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான, ஐயா, ஒரு நாள் நான் இப்படி நினைத்து கூட பார்க்கவில்லை, இப்படி நான் எதிர்பார்க்கவில்லை, இப்படி எல்லாம் என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்காததும் உங்களுக்கு எட்டாததுமான, இதெல்லாம் எங்களுக்கு எட்டாத காரியம், நாங்கள் நினைத்து பார்த்திராத காரியங்கள். ஐயா, இப்படி ஒரு வேலை கிடைக்கும் என் பிள்ளைக்கு என்று நாங்கள் நினைத்து பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு நாட்டிற்கு என் மகன், என் மகள் நாங்கள் கடந்து செல்லுவோம் என்று நாங்கள் கனவிலும் எதிர்பார்த்ததில்லை. என் பிள்ளையின் திருமணம் இப்படி நடக்கும் என்று நாங்கள் நினைத்து பார்த்ததில்லை என்று நீங்கள் சொல்லுகிற அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அதில் நிச்சயமாக அதில் மாற்றமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் பாருங்கள், காணக்கூடாதவைகளை விசுவாசித்தான், நம்ப முடியாதவைகளை விசுவாசித்தான். ஐயா, நம்ப முடியாத காரியங்களின் வாழ்க்கையிலே வரும் வரும் என்று பொறுமையோடு காத்திருந்தான். பாருங்க, அவனுக்கு வந்த ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. ஏன்னா அவன் அளவற்ற ஒரு பொறுமையுடன், அளவற்ற நம்பிக்கையுடன், அளவற்ற விசுவாசத்துடன் காத்திருந்தானே, அவனுக்கு அளவற்ற கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்களிலே, எத்தனை கஷ்டங்களிலும் கண்ணீர்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த கர்த்தர் உங்களுக்காக ஆச்சரியமான, அதிசயமான காரியங்களை செய்வார். வாழ்க்கையை நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். எவைகளுக்காக விசுவாசித்தானோ அவைகள் எல்லாம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஐயா, சரியாக எண்ணப்பட்டது. தேவ பிள்ளைகள், அப்படியே நீங்கள் விசுவாச மார்க்கத்தாராய் இருக்கிறபடியினாலே நீங்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று கலாத்தியர் 3 திட்டமாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பாருங்க, உங்க சந்ததியை, ஹல்லேலூயா, உங்கள் சந்ததியை, உங்க ஜெனரேஷனை, உங்களுக்கு பின்வரும் காரியங்களை எல்லாம் பூமியின் தூளை போல பெருக பண்ணுவார். நிச்சயமாய் ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உங்கள் ஆசீர்வாதங்களும், உங்கள் மகிழ்ச்சிகளும், உங்கள் சந்ததியும் எண்ணப்படும் என்று சொல்லுகிற அளவிலே மிகப்பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இப்படியாக ஒரு முறை ஆபிரகாமை பார்த்து, ஐயா, என்னை நான் பிள்ளையற்று இருக்கிறேனே, ஐயா, என்னை பூமியின், என் பிள்ளைகளை, என் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே சுவாமி, கடற்கரை மணலத்தனையான சந்ததியாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னீங்களே என்று கேட்ட பொழுது கர்த்தர் ஆதியாகமம் 15:5 கர்த்தர் அவனை, ஆபிரகாமை வெளியே அழைத்து, வெளியே வீட்டை விட்டு வெளியே அழைச்சி, எப்படி ஒரு தகப்பன மாதிரி, ஒரு சிநேகிதன மாதிரி, ஒரு சகோதரன மாதிரி கர்த்தர் நடக்கிறார். இன்றும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடு கர்த்தர் அப்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, ஆபிரகாமே, நீ வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால், உன்னாலே எண்ண கூடுமானால் எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் எவனும் யாரும் எண்ண முடியாததாய் இருக்கும் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஒன்றுமே இல்லாம இருந்த ஒரு மனுஷன், ஐயா, நம்புவதற்கு ஏதுவில்லாத வாழ்க்கையிலே இருந்த ஒரு மனிதன், ஐயா, சாராயின் சரீரமும், பாருங்கள், இவனுடைய சரீரமும் செத்து போன கற்பத்தை உடையவர்களாய் இருந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்புவதற்கு ஒன்றுமே
இல்லாத மனிதனை பார்த்து ஓ நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு, உன்னால எண்ண முடியாது. அதுபோலவே உன் சந்ததியும் இவ்வண்ணமாய் எண்ண முடியாததாய் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக நீங்கள் கால் மிதிக்கிற தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பார். நீங்கள் எதை விரும்பினீர்களோ, எந்த மட்டத்திலே உங்களுடைய விருப்பங்களும் எண்ணங்களும் விசுவாசமும் இருந்ததோ அந்த மட்டத்திலே அந்த அளவிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்திற்கு ஒரு எல்லையற்ற ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் அவரோடு பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் நிச்சயமாய் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து அவருடைய காரியங்களை, அவருடைய விருப்பங்களை, அவருடைய திட்டங்கள், கற்பனைகளை, கட்டளைகளுக்கு கற்று அதற்கு கீழ்ப்படியுங்கள். அது உங்களை நிச்சயமாய், கர்த்தரே சொல்லுவார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராது. Mighty God, உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. என் பிள்ளைக்கு இப்படி நடக்கணும், என் மகனுக்கு என் மகளுக்கு இப்படித்தான் நடக்கணும், இப்படி நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தீர்களே ஆனால் கர்த்தர் சொல்லுவார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், நீ விசுவாசித்தபடியே ஆக கடவுது. ஓ லார்ட், thank you master. ஓ கடன்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார். விடுவித்து என்னுடைய செல்வத்தை, என்னுடைய செழிப்பை, என்னுடைய பிசினஸை, என்னுடைய ஊழியத்தை இப்படியா யாரும் எண்ண முடியாத வகையிலே, யாரும் கணிக்க முடியாத வகையிலே அதை பெரிதாக்குவார், விஸ்தாரப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. ஆதலினால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவரே நன்மை செய்வார் என்றும் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், அந்த ஆச்சரியங்களின் ஆண்டவர், அந்த மகிமையின் தேவன், ஓ லார்ட், அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் கொடுக்கிற அளவின்படியே கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசித்தால் அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். உங்கள் பிள்ளைகளை குறித்தும், உங்கள் குடும்பத்தை குறித்தும், உங்கள் கையின் பிரயாசங்கள், வேலை, நீங்கள் தொழில் ஸ்தலங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், கடன்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றை குறித்தும் இப்படியாக கர்த்தரிடத்தில் நாங்கள் சேருகிறோம். அதிகாலை வேளையிலே, இரவு நடுஜாமங்களிலே கர்த்தரிடத்தில் சேருகிறோம். நிச்சயமாய் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இருக்கிறேன் என்கிறவர் நிச்சயமாய் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே அது நிச்சயமாய் நடக்கும். அது ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஐயா, தேவ சந்நிதியில் இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் ஐயா, நாங்கள் விசுவாசிப்பதற்கு என்ன நடக்கும் என்று நம்புவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை, எந்த விதமான சூழ்நிலையும் அதற்கு ஏற்றதா இல்லை என்றாலும் உம்மையே நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே ஆதாரம், நீரே ஆதாரமுமாய் ஐயா அடிநாதமுமாய் இருக்கிறீர். நீரே எல்லாவற்றையும் நிகழச் செய்கிறவர், எல்லாவற்றையும் நடத்துகிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒன்றுமே இல்லை என்றாலும் எல்லாவற்றையும் உருவாக்குகிற நீர் எங்களோட இருக்கிறதினால், நீர் எங்களோட வருகிறதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீ, அப்படியே ஆசீர்வதிப்பீராக. இவர்களை சபிக்கிறவர்களை நீரே சபிக்கிறவராய் ஐயா, இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிற, வழக்காடுகிற, இவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் நீர் முன்னே கடந்து செல்லுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். ஆதலினால் இவர்கள் பேறு பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். நிச்சயமா இவர்கள் பேறு பெற்றவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் சுவாமி. பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஐயா, இவர்களுக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், ஊரார், உற்றார், உறவினர்கள் எல்லோரும் இவர்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், இவர்களை அற்பமாய் ஏளனமாய் எண்ணியவர்கள் இவர்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை தேவனாகி கர்த்தர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் ராஜா, தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். என் தெய்வமே, இவர்கள் இருக்கிற இடத்தில் இருந்து இவர்கள் இடம் கொண்டு பெருகும்படியாய் ஐயா, இடம் கொண்டு பெருகும்படியாய் இவர்கள் வியாபாரத்திலே, தொழிலிலே, குடும்பத்திலே ஆச்சரியமான
மாற்றங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எண்ண முடியாத, எண்ணி முடியாத, ஐயா பூமியின் தூளை எண்ண முடியாதது போல, நட்சத்திரங்களை எண்ண முடியாதது போல, கடற்கரை மணல்கள் எண்ண முடியாதது போல, நீர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் செய்யும்படியாய் இந்த இரவு ஜெபம் ஒரு திருப்பு முனையின் ஜெபமாய், ஒரு ஆசீர்வாதத்தின் ஜெபமாய் மாறும்படியாய் கர்த்தரே எழுந்தருளுவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஐயா நீர் உண்டு என்றும், நீர் உம்மை தேடுகிற எங்களுக்கு நன்மை செய்வீர் என்றும் விசுவாசிக்கிறோம். அப்படியே நன்மையான மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா அநேகருக்கு இந்த செய்திகளை ஜெபங்களை ஷேர் பண்ணுகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்கு நல்ல காரியங்கள் கைகூடி வரட்டும். அதிகாலை வேளைகளிலும் இரவு வேளைகளிலும் இவர் கரங்களை பயன்படுத்தி ஷேர் பண்ணுகிற இந்த கரங்கள், இந்த விரல்கள் செய்கிற, கையிட்டு செய்கிற எல்லா வேளைகளிலும் கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை அப்பா எல்லா சேனல்களிலும் வரும்படியாய் இதற்கு உதவிகளை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நிகழ்ச்சிகளை ஸ்பான்சர் செய்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்காய் வானத்தின் பலகணிகளை திறப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.